அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 14 கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசம் என்பது எல்லா நேரங்களிலும் நாம் விரும்பியது நடக்கும் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருப்பது மட்டுமல்ல, சில சூழ்நிலைகளில் என்னதான் நடக்கும் என்று பொறுமையாக இருப்பதும் விசுவாசம்தான். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட எருசலேமுக்கு போக ஆயத்தப்படும் போது அங்கிருந்த தீர்க்கதரிசி எருசலேமுக்கு போவது ஆபத்து என்று பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு போக வேண்டாம் என்று எச்சரித்தான். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய சொல்லை கேட்கவில்லை. மாறாக, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் உறுதியாக இருந்தார். அதற்கு அவர் தேவனோடு நெருங்கி ஜீவித்தார். தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க நேரிடும் போது தேவனுடைய சித்தம் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்ற உறுதி உங்களிடம் இருக்கின்றதா என்பதை சிந்தியுங்கள். இல்லையெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிக்க முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது அந்த உறுதித்தன்மை உங்களுக்குள் உண்டாகும். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதி இருக்குமானால் தேவனுடைய சித்தம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்ற உறுதியும் இருக்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.